சிலுவையே முன்னா உலகமே பின்னா, சிலுவையே முன்னா உலகமே பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே நமக்கு விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த வேதத்திலிருந்து சங்கீத புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு அருமையான தருணத்தில் அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நாம் என்ன செய்யணும்? சின்ன சின்ன விஷயங்களில் கலங்கிட்டீங்களா? தடுமாறிட்டீங்களா? ஜெபித்தும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லையா? துதிச்சு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லையா? ஏதோ உங்கள் பிஸ்னஸில் உங்கள் வேலையில் ஒரு தடுமாற்றத்தில் இருந்துகிட்ருக்கிறீங்களா? ஒரு ஷேக் ஆகிட்டீங்களா? அசைக்கப்பட்டுருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு விஷயந்தாங்க, நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த்தை நம்பிட்டீங்க, நீங்கள் உங்களுடைய வேலையை நம்பிட்டீங்க, உங்கள் ஸ்டடீஸை நம்பிட்டீங்க, உங்கள் பிஸ்னஸை நம்பிட்டீங்க, நீங்கள் யாரோ ஒருவரை நம்பிட்டீங்க. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பும்போது தாங்க, கர்த்தரை முன்னாடி வைக்கும்போது தாங்க நாம் அசைக்கப்படாது இருப்போம். கர்த்தரை முன்னாடி வைக்கலைன்னா கண்டிப்பாக அசைவு உண்டாயிடும். நிறைய பேர் வீணாக போயிட்டுருக்குறாங்க. நிறைய பேர் கர்த்தரை முன்னாடி வைக்காத எத்தனையோ ஜனங்களுடைய வாழ்க்கை அசைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. நீங்கள் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் அந்த அன்பு தெய்வத்தை பார்க்கணும், அவரே முன்னாடி வைக்கணும். ஒரு விசை 2020 வேர்ல்டு கப் நடந்துக்கிட்டு இருந்த இலங்கை தேசத்தில், அப்பொழுது இங்கிலாண்டும் வெஸ்ட் இண்டீஸும் ஃபைனல் வந்துட்டாங்க. அப்போது இங்கிலாந்து நல்ல பர்ஃபார்மன்ஸில் இருந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ராங் டீமாக இருந்துகிட்டு இருந்தாங்க. வெஸ்ட் இண்டீஸில் அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இங்கிலாண்டில் இருக்கிறவங்கலாம் பேட்டி கொடுக்குறாங்க, நாங்கள் வரும்போதே கப்பு எங்களுக்கு தான் சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் ஜெயித்துருவோம், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நடந்தது பாருங்கள். வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் டேரன் சம்மி பேசும்போது சொன்னார், எங்களுடைய பலத்தை நம்பி நாங்கள் வரலை, நாங்கள் ஆண்டவர் நம்பி வந்திருக்கிறோம், ஆண்டவர் எங்களுக்கு என்ன கொடுத்தாலும் அதை வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால் நாங்கள் ஃபைனல்லாம் வருவோன்னு நம்பிக்கை கிடையாது. ஒவ்வொரு மேட்ச்லேயும் நாங்கள் ஆண்டவர் நம்பியே வாழ்ந்துட்டு இருந்தோம், ஜெயித்தோம். இப்போ நாங்கள் ஃபைனல் வந்திருக்கிறோம். பை த காட்ஸ் கிரேஸ் அவர் எங்களுக்கு என்ன கொடுக்குறாரோ கொடுக்கட்டும். பாருங்கள், கர்த்தரை முன்னாடி வச்சாங்க, சக்ஸஸாக வெஸ்ட் இண்டீஸ் ஜெயித்தது, ஒரு அற்புதங்கள் நடந்தது. எனக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் குடும்ப தலைவராக இருக்கலாம், நீங்கள் குடும்ப தலைவியாக இருக்கலாம், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை நீங்கள் ஆண்டவரை நீங்கள் மட்டும் நம்பிட்டு இருக்கலாம். அந்த டீம் யாரும் ஆண்டவர் நம்பினா எந்த விஷயங்கள் தெரியல, ஆனால் அந்த கேப்டன் நம்பினார். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மட்டும் தான் ஆண்டவர் முன்னாடி வைக்கிறீங்களா? எஸ், டெஃபினெட்லி உங்கள் மூலமாக ஒரு அற்புதங்கள் நடக்கும், அசைக்கப்படாத ஒரு ஆசைகள் உண்டாகும். யாருமே இல்லை, ஃபார்மாலிட்டிக்கு ஜெபிக்கிற ஜெபத்தில் கர்த்தரை விரும்ப மாட்டார். நீங்கள் முற்றிலுமாய் 100க்கு 100 அவரையே முன்னாடி வைக்கணும். நிச்சயமாய் அருமையான அந்த கப்பு அவங்க வாங்கினது போல் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு அற்புதத்தை கொண்டு வர முடியும். இயேசு சாமி அப்படியாப்பட்ட நபர்களை தான் தேடிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தரை யார் முடி வைக்கிறாங்களோ அவங்க அசைக்கப்படுவதில்லை. தேசம் முழுக்க வேதனைகள் பெருகி கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் மழை, பனி, வெயில், குளிர் என்று சொல்லி கலக்கம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். பூகம்பம் என்று கலங்கி கொண்டிருக்கிறார்கள். சுனாமி என்று கலங்கி கொண்டிருக்கிறார்கள். விபத்துகள் நடக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் உங்களை அசைக்காதபடிக்கு பாதுகாப்பு கொடுப்பார். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவருடைய அன்பை நோக்கி பார்க்கலாமா? அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆண்டவருடைய அன்பை நோக்கி பாருங்க. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பாசம் நம்மளோடு கூட வருகிறது. அன்பின் தெய்வமே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவ அன்பு பூரணமாய் கடந்து வரட்டும். அப்போ யாரெல்லாம் உண்மை 100க்கு 100 நம்பி இருக்கிறாங்களோ அவங்க அசைக்கப்படக்கூடாது. உண்மை முன்னாடி வச்சவங்க ஒவ்வொருத்தரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக, நீர் கிருபை செய்வீராக, கர்த்தர் பெரிய காரியம் செய்வீராக. இயேசு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.